மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. திருப்பரப்பு அருவியை மூழ்கடித்து வெள்ளம் பாயக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரம் என்ன? கரையோர பகுதி மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமா பூர்ணிமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பெருகி வரும் கனமழையின் காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை என்பது அபாய அளவான 44.51 அடியை எட்டியதால் அணையிலிருந்து நேற்று உபரி நீர் என்பது திறக்கப்பட்டது. பேச்சிப்பாறை அணையில் வினாடிக்கு 2128 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1008 கன அடி தண்ணீர் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதையாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் நீர் மிக வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி திருப்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு இன்று 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருப்பரப்பு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்கள். மேலும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் என்பது தற்போது பேச்சிப்பாறை உள்ளிட்ட அணைகளுக்கு நீரில் இருந்து வெளியேற்றப்படுவதன் மூலமாக கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும் வலியுறுத்தியுள்ளார்கள். குறிப்பாக தொடர்ந்து 2 நாளாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குறிப்பாக குமரி கடற்பகுதியில் உருவான நிலையில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ள காரணமாக கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும், மேலும் அருவிக்கு யாரும் அனுமதிக்கப்படாத சூழ்நிலையில் அந்த அருவி செல்லக்கூடிய பாதையில், அந்த தண்ணீர் செல்லக்கூடிய பாதையில் பொதுமக்கள் பார்வையிடவோ அல்லது செல்ஃபி எடுக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.